கன்னி ராசி கிரகத்தோட இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கன்னி ராசி அன்பர்கள். நீங்கள் பெரும்பாலும் எப்பவுமே பாருங்கள், எல்லோருக்குமே எல்லா விதத்துலையுமே நன்மைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க. சுயமரியாதைக்கு அதிகமாக முக்கியத்துவம் தரக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது, வரக்கூடிய தாக்கத்திலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், நன்மைகள் பெறவும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையவும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியின் அதிபதி கிரகத்தோட இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். கன்னிராசி பல வண்ணங்களை கொண்டது. இரண்டாவது உபய ராசியாகவும் பார்க்கப்படுது. பகல் நேரத்தில் வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கன்னிராசியில் பாருங்கள், அஸ்தம், சித்திரம், உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களாக இருக்கீங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் மேன்மையடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்து வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசி அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு எண்ணற்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வழிபாடு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நடிச்சுட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களுக்கு வந்து சேரும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சிவபெருமானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாம் நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய சொந்த ஜாதக கணிப்பை பாருங்கள். நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரங்க எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உலக விஷயத்தை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. அதிக ஆர்வம் கொண்டவங்க நீங்கள். பேச்சிலும் செயலிலும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட மனதை புண்படுத்த மாட்டீங்க. நீங்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக செஞ்சு முடிச்சு காட்டக்கூடிய திறமை கொண்டவங்க நீங்கள். சூழ்நிலைக்கு தகுந்தது போல் உங்களை மாற்றிப்பீங்க. யாரையும் எளிதில் நீங்கள் ஏமாற்றவும் மாட்டீங்க, யாரும் உங்களை எளிதில் ஏமாற்றவும் முடியாது. அவசரமாக ஒரு காரியத்தை செஞ்சால் கூட அதை கரெக்டாக செய்வீங்க. உங்களோட பணிகளை யாரும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. பேச்சாற்றல் நிறைஞ்சவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் கூட இருக்கிறவங்க மீது ஒரு அன்பு ஆதரவை காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் மீதுமே அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு பார்த்து பண்ணுறதுல கன்னிராசி அன்பர்கள் முதன்மையானவங்களாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோரோட தேவைகளை அறிந்து நடைமுறை செயல்படுத்தக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். ஒரு குடும்பத்தில் கன்னிராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் பெரும்பாலும் அந்த வீட்டில் குடும்பத்தை தாங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அன்பு காட்டதாக இருந்தாலும் சரி, உங்களை அடிச்சுக்கவே முடியாது. அவங்களுக்கு என்ன வேணும் எப்போ வேணும் ஏது வேணும் அப்படிங்கிறத கேட்காம செய்யக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் நீங்கள். உங்ககிட்ட சிறப்பான குணம் நிறையவே இருக்கும். ஆனால் எவ்வளவு கோபம் வந்தாலுமே அதை வெளியில் காட்ட மாட்டீங்க, மனசுலேயே போட்டி வச்சுக்குவீங்க. ஆனால் அன்பு பண்பு பாசத்தை உங்களை விட அதிகமாக யாராலையுமே காட்ட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகுது, என்ன விஷயத்தில் சாதகம் அமைய போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதம் எப்படி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அந்த மாற்றங்கள் என்ன மாதிரி அமையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கார். தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரணருண ரோகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் குருவும் அயன சைன போகஸ்தானத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது 3ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருந்த சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு பாருங்கள், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வராரு. 17ஆம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த புதன் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. புதனும் வக்கர நிவர்த்தி, சனியும் வக்கர நிவர்த்தி 17ஆம் தேதி நடைபெற போகுது. 27ஆம் தேதி அன்னைக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்த சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைய போகிறாரு. இந்த ஒரு கிரக நிலைகளும் இந்த ஒரு கிரகநிலை மாற்றங்களும் தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்த போகுது. அந்த வகையில் இந்த மாதம் பாருங்களேன், எதிலுமே
சொல்லப்போனால் எல்லாத்துலேயுமே இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகுது. நீங்கள் முயற்சி செய்கிற அனைத்து விஷயத்திலுமே முன்னேற்றம் வரும். எல்லா நன்மைகளுமே கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சில பின்னடைவுகளை சந்தித்து வந்த நீங்கள் எல்லா வகையிலுமே ஏற்றம் காணக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. பண வரத்து அதிகரிக்கும். உங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பான முன்னேற்றத்தை தரும். உங்களோட பேச்சுக்கு மற்றவங்க செவி சாய்ப்பாங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை வந்து சேரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்து காத்திருந்த தகவலாக கூட அது இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. இப்போ நீங்கள் தொழில் முறையில் என்னெல்லாம் மேம்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யலாம். நல்ல ஒரு லாபம் வரும். பழைய பாக்கி வசூலாகும். கடன்கள் பெரும்பாலும் அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும். நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்லதாக நடக்காது. அதற்கான முயற்சிகளை நாம் செய்யணும். பொருளாதார குறைவு நீங்கி நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்படக்கூடிய அமைப்பை உருவாக்குங்க. திறமைகளை கையாளுங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டால் நன்மைகளை கன்னிராசி அன்பர்கள் இந்த மாதம் பெரும்பாலும் பெற முடியும். தொழில் வியாபாரத்திலையுமே நன்மை உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் விரைவாக வசூலாகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்குமே சாதகமான பயனை தரப்போகுது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உங்களோட பணியாளர்கள் மூலம் நன்மை வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட முழு திறமையும் காட்டுங்க. எதையுமே செய்து முடித்து பாராட்ட பெறுவீங்க. கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதிவு உயர்வு கிடைக்கும். பார்த்தீங்களா, எல்லா விஷயத்திலுமே நன்மை பிறக்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்குது. நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்க முடியும். குதூகலம் அதிகரிக்கும். வாகனம் வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறும். அல்லது வச்சிருக்கிற பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க. புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீங்க. இந்த மாதம் ஏற்படக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும். பெண்கள் வார்த்தைக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். தொலைதூர தகவல் நல்ல தகவலாக உங்களுக்குமே வரும். எதிர்பார்த்து காத்திருந்த பண வருமானம் சீரான முன்னேற்றத்தை கொடுக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். வீணாக எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் உழைக்கணும். பாடுபட வேண்டிய காலம் இது. அப்படி பாடுபட்டால் நல்ல ஒரு அமைப்பை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் திறமை அதிகரிக்க போகுது. உங்களோட செயல்களுக்கு எல்லாமே பாராட்டு கிடைக்கும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் கிடைக்கும். மனதில் புதுசாக உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும். மன நிம்மதி உண்டாகும். இதுக்கு முன்னாடி இருந்த கவலை பிரச்சனை இது எல்லாமே தீரப்போகுது. புதுசாக நீங்கள் பிறந்தது போல் வாழ்க்கையை தொடங்க போகிறீங்க. மன நிம்மதியோடு எல்லா விஷயத்தையுமே செயல்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உருவாகியிருக்கு. தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பு திடீர்னு வரும். ஆனாலும் அதன் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான பயனை பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக செய்து முடித்து காரிய வெற்றி பெற போகிறீங்க. மற்றவங்ககிட்ட இருந்த பகை நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கலும் தீர்ந்துடும். பண வரத்து அதிகரிக்கும். அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலனை நீங்களும் பெறுவீங்க. சித்திரை 1 மற்றும் 2ஆம் மாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி விறுவிறுப்பாக தொழில் வியாபாரம் நடக்கும். வசூலாக வேண்டிய கடன் பாக்கி வசூலாகும். தொழில் தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தீந்துடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பாக இதுவரைக்கும் சந்திச்சு வந்த கஷ்டங்கள் குறைந்து நன்மைகளை பெற போகிறீங்க. பெரும்பாலும் கவனமாக செய்யுங்க. நன்மைகளை பெறலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தால் மேன்மையை நீங்கள் பெறலாம். இந்த வாரம் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரவும் இந்த மாதம் முழுவதும் சிறப்பான முன்னேற்றம் பெறவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நன்மைகளை பெறுவீங்க. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். வயதானவர்களுக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்து வருவதால் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். இது கேட்கறதுக்கு சின்ன விஷயம் போல இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு செல்வ சேர்க்கையும் நீங்கள் பெறுவீங்க. கன்னிராசி அன்பர்கள் சிவனின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மை கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் கன்னிராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள்.
தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.